வணக்கம் பவித்ரா. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள், போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தற்பொழுது போராட்டத்தை அறிவித்திருக்கின்றன. குறிப்பாக ஆகஸ்ட் மாதமே துவங்கி இருக்க வேண்டிய 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் மாதமே தொடங்கியிருக்க வேண்டும் எனவும், தற்போது வரை அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை எனவும், அதே போல காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், போக்குவரத்து கழகங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும், ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை தொழிலாளர்களுக்கு, ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள், CITU, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்தன. குறிப்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை கடந்தும் பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை என்பதன் காரணமாக நேற்றிலிருந்து போக்குவரத்து ஊழியர்கள், போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று 2வது நாளாக இந்த வேலைநிறுத்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பணிமனைகள், அதே போல பேருந்து நிலையங்களில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்தன. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இந்த போராட்டமானது நடைபெற உள்ளதாகவும் போக்குவரத்து சங்க ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இவர்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகளை வருகிற பொங்கல் பண்டிகைக்குள் நிறைவேற்ற வேண்டும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது பல்லவன் இல்லம் முன்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று பல்லவன் இல்லம், அதே போல பணிமனைகளில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பல்லவன் சாலையில் 11 மணியளவில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். தங்களது 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பல்லவன் இல்லம் முன்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பல்லவன் இல்லம் அருகே உள்ள பணிமனை அருகே தற்பொழுது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சார்ந்த ஊழியர் ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனால் வணக்கம், உங்களுடைய கோரிக்கை என்ன? எதனால நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு வரீங்க? ஒரு 6 அம்ச கோரிக்கையை நாங்கள் ஜூன் மாதமே மந்திரி கிட்ட கொடுத்துருக்குறோம், டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி கிட்ட கொடுத்துருக்குறோம். எங்கள் MD தான் அந்த குழுவுக்கு தலைவர், MTC MD, அவர்கிட்டையும் கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்க கூப்பிட்டு அழைத்து பேசவே இல்லை, ஒரு இதுவும் எடுக்கவே இல்லை. அடுத்தடுத்த கட்ட போராட்டமும் நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம். கடைசியாக வேலை நிறுத்தத்துக்கு வரோம். வேலை நிறுத்தத்துலேயும் அமைச்சர் பேசினார். பேசிட்டு ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி போனவர் அப்புறம் வரவே இல்லை, எந்த தகவலுமே இல்லைங்க. இந்த 6 அம்ச கோரிக்கையை நாங்கள் இப்போதைக்கு நிலுவையில் வச்சுட்டு பொங்கல் கழிச்சு நீங்கள் பேசி சொல்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன தொகையை கொடுங்க. எங்களுக்கு 18 மாதம் DRS இருக்குது லைவில் இருக்கிறவங்களுக்கு, அதில் ஒரு 4 மாதம் DRS கொடுங்க. இந்த பொங்கலுக்கு போட்டோம். ரிட்டையர்ட் ஸ்டாஃபு 8 வருஷம் DA நிலவி இருக்குது. ரிட்டையர்ட் ஸ்டாஃபுக்கு அவங்களுக்கு இணைக்கிறேன்னு சொல்லி 100 நாள்னு சொன்னார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 100 நாளில் செய்கிறேன்னாரு முதல்வர். 100 நாளுக்கு 1000 நாள் ஆச்சு, இன்றைக்கி ஒன்றும் ஏறெடுத்து பார்க்கல. அந்த விதத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அந்த ரிட்டையர்ட் ஸ்டாஃபுக்கு 90,000 பேர் இருக்கிறாங்க பசியம் பட்டினிமா. அவங்களுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுங்க. இந்த பொங்கலை சந்தோஷமாக கொண்டாட்டோம், அப்புறம் பொங்கல் கழிச்சு பேசிக்கலான்னு சொல்கிறோம். அதுக்கும் அவர் கிட்ட பேசவே இல்லை, ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. அவர் அமைச்சர் செவி சாய்க்கவே இல்லை. இப்போ என்ன சொல்கிறது தெரியல நமக்கு. அந்த விதத்தில் இப்போ நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறோம். இன்றைக்கி வண்டி ஓடுதுன்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் IRTயில் படித்தவங்க ட்ரைனிங் இல்லாத ஓட்டுறாங்க. இங்கே அந்த அவுட் சோர்சிங் முறையில் எடுத்த ஆளுங்க இன்றைக்கி வண்டி ஓட்டுறாங்க. இப்போ தமிழகத்தின் பல பகுதிகளில் அங்கங்கே சென்ட்ரல் மீடியத்தில் விட்டுக்கிறாங்க, லைட் போஸ்ட்டில் விட்டுக்கிறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், காரில் வராசுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இன்னும் அதிக விபத்து ஏற்படுமோ, ஐயோ பொதுமக்கள் பாதிக்கிறாங்களே, எங்களுக்கும் ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. அதனால் பொதுமக்கள் உயிரோடு விளையாடக்கூடிய இந்த அரசாங்கம் இதுக்கு உண்டான போக்குவரத்து அந்த எங்கள் தலைவர்கள்லாம் தயாராக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் போராட்டத்தை இப்போ கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருது, பொதுநல வழக்கு யாரோ போட்டுருக்காங்க, அது தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை ஒட்டி இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போவோம். எங்கள் தலைவருங்க அதுக்கு உண்டான வழி காட்டுவாங்க. இப்போ 11 மணிக்கு பல்லவன் இல்லத்தில் 8 ஆஃபீஸ் முற்றுகை போராட்டம் இருக்குது. எல்லா தொழிலாளியும் கிளம்பி வராங்க. அதை பாருங்க, இவங்கெல்லாம் பாடியநல்லூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதனால் போராட்டம் பண்ணக்கூடிய தொழிலாளர் ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. இவங்க பிரைவேட் ஆளை போட்டு ஓட்டுறாங்க.